ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நம்ம போன்லெஸ் சிக்கனில் ஒரு பியூட்டிஃபுல்லான கிரேவி செய்ய போகிறோம். நம்ம கோகோனட் மில்க் போட்டு செய்யறதால இது ரொம்பவே கிரீமியான ஒரு டேஸ்ட்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம போன்லெஸ் சிக்கனில் தான் செய்யணுமா, இல்லை நார்மல் சிக்கன்லேயும் நம்ம செய்ய முடியும். துண்டுங்க சின்னதாக போட்டிங்கன்னா ரொம்பவே அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த மசாலாலாம் அப்சர்வ் பண்ணி. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். குக்கிங் ஆயிலே ஒரு 150 ml போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன். நம்ம இதுக்கு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம், வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடயே 4 பிரிஞ்சி இலை, சின்னதாக 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கு, இதுக்கு நம்ம வதக்கலாம். பாருங்கள், நல்லாவே பொன் உருவில் நம்ம வதக்கிட்டோம் வெங்காயத்துக்கு. நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே சிம்மில் வச்சு இதுக்கு வதக்கலாம். நம்ம இது கூட 4லேருந்து 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கட் பண்ணி. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி போட்டுங்க. இப்போ நம்ம பவுடர் மசாலா போட போகிறோம். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் கலருக்காக போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே சிம்மில் வச்சு வதக்கலாம். 3 தக்காளி எடுத்து நல்லாவே பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதியம் போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கக்குள்ள இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ நடுவில் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. தண்ணி இல்லைன்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுங்க, அதிகமாக போடாதீங்க. தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே வதக்கக்குள்ள ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா. நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா துண்டுங்க ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்பவும் சின்னது இல்லை, ஒரு மீடியம் சைஸாக போட்டிருக்கிறேன். நம்ம அடுப்புக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனுக்கு கிட்டே இருந்து நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துங்க. நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மதியம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. பாருங்கள், சிக்கன் நல்லாவே ஒயிட்டாக வந்துடுச்சு. நம்ம போடக்குள்ள பிங்காக இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்புக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். அதிகமாக போட தேவையில்லை, ஏன்னா நம்ம கோகோனட் மில்க் போடுறதால அதிகமாக கிரேவியில் இப்பயே தண்ணி போட தேவையில்ல. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு வேக வச்சுருந்தோம். நம்ம கொஞ்சமாக கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுக்கு மூடி போட அதே இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நான் தேங்காய் பால் போட போகிறேன். ஒரு தேங்காய் எடுத்து நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி
தேங்காய் அரைச்சிருக்கக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது தனியாக எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து தேங்காய் விழுது 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து தேங்காய் பாலாக வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி வந்து தேங்காய் பால் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் விழுது போடக்குள்ள இது கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாக இருக்கும். நம்ம குழம்புக்கு சாந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அதிகமாகவும் போட்டோம்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, சக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம குழம்புல. அதனால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம், நிறையா வந்து சக்கை இருக்கக்கூடாதுன்ட்டு. தேங்காய் பால் போடக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கூட நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே வந்து நம்ம 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுருந்தோம். எண்ணெய்லாம் கூட வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். நம்ம கடைசியாக கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு வேக வைக்கலாம் மூடி வச்சு. பாருங்கள், நல்லாவே வந்து நம்ம சிக்கனுக்கு வேக வச்சுக்கிட்டோம். நம்ம சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு கரம் மசாலா பவுடருடைய ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சேனலுக்கு கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. பாருங்கள், ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குஷ்கா ரைஸோடைய வந்து ரொம்ப நல்லாவே வந்து சூட் ஆகும். அதுவும் இந்த சேனலில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. அரிசியோட சப்பாத்தியோட ரொம்பவே வந்து காம்பினேஷனாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. செமையாக இருக்கும். இது லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.